அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கூடி வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஏசபாவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த 5வது நாள் உபவாச கூடுகை, இந்த இரவு ஜெபத்தில் நாம் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நிச்சயம் ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆண்டவர் கேட்டு நமக்கு இரட்டிப்பான பலனை நிச்சயமாய் தருவார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. எங்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெப நாளில் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது நல்லது. ஜெப நாளில் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறது நல்லது. அப்படியே வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம், 496வது பக்கம், வேதத்தின் முதல் பகுதி. 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் எடுத்திருப்பீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இந்த தேவ செய்திக்கான தலைப்பை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும் என்கிற தலைப்பில் நாம் தியானிக்க போகிறோம். ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும் என்று. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் ராஜா எசேக்கியாவை குறித்து. அந்த ராஜா மிகவும் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஏசாயா அவரிடத்தில் அனுப்பப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை ராஜாவுக்கு அறிவிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பினார் அப்படின்னா, நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திரு, இனி நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான துக்க செய்தியை தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியா ராஜாவுக்கு கர்த்தர் அறிவிக்கிறார். அல்லேலூயா. இப்போ யாராகிலும் நம்ம வீட்டுக்கு ஜெபம் பண்ண வந்துட்டு வீட்டில் ரொம்ப போராட்டமாக இருக்குது, பிசாசு பயங்கரமாக போராடுறான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிரும். ராத்திரி 12 மணிக்கு யாரோ கதவு தட்டின மாதிரி, யாருமே தட்டாட்டாலும் நாம் அப்படி நினச்சிக்குவோம். மனசெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும். உண்மையிலே நம்ம வீட்டில் என்னதோ இருக்குது அப்படின்ட்டு. சின்ன இந்த காரியத்திற்கே நம்ம இவ்வளோ குழம்புவோமே. ஆனால் ஒரு ராஜாவை பார்த்து, ஒரு மனுஷனை பார்த்து நேருக்கு நேரு, நீர் பிழைக்க மாட்டீர், செத்து போவீர், வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னது மாத்திரமல்ல, அவன் சாகிற கண்டிஷனில் தான் இருக்கிறான். மரணத்துக்கு ஏதுவாய் வந்த வியாதி, பிழைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வார்த்தையை கர்த்தர் அறிவிப்பாரானால் அவனுடைய நிலைமை எவ்வளோ பயங்கரமாக இருந்திருக்கிறோம். அவனுடைய மனசெல்லாம், அவனுடைய இருதயமெல்லாம் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த வார்த்தை நிமித்தம். அப்போ நல்லா கவனிக்கணும். ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும். இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்ட உடனே எசேக்கியா ராஜா இயலாமையிலும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அந்த ஜெபத்தில் கிட்டத்தட்ட ஆண்டவருக்கு முன்பதாக கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்போது ஒரு 3 காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து ஜெபித்தார். அல்லேலூயா. அதை தான் நாம் இன்னைக்கு உன்னிப்பாய் கவனிக்க போகிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்? ஜெபம் பண்ணின உடனே கர்த்தர் அற்புதம் செய்திருவார், விடுதலை தந்துருவார், சுகமாக்கிடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிச்சயமாய் அது ஒரு பக்கம் உண்மைதான். ஆனால் என்ன ஒரு புறம் ஒரு காரியத்தை நம்ம அறிய வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆகையினால நான் உங்களுக்கு அதை கற்றுத்தர விரும்புகிறேன். ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும். இப்போ ஆண்டவரே ஒரு காரியத்தை திட்டம் பண்ணி அறிவிக்கிறார், நீ பிழைக்க மாட்டாய், மரித்து போவாய், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி கர்த்தரே சொல்லுகிறார். ஆனால் இந்த எசேக்கியா தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா.
இன்றைக்கும் நம்ம மேல கிருபை வைத்து நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கெல்லாம் கர்த்தர் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். அவருடைய கிருபை மகா பெரியது, ஆண்டவருடைய இரக்கம் மகா பெரியது. நம்ம மேல் ஆண்டவர் கிருபை வைத்திருக்கிறார். ஆகையினால குற்றங்களை பார்க்காமல், பாவங்களை பார்க்காமல் இன்றைக்கும் இறங்கி கொண்டுதான் இருக்கிறார். ஆனாலும் இந்த பகுதியை நாம் தியானிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்கள் கவனித்தீர்களானால் ஒரு 4 காரியத்தை கர்த்தருக்கு முன் வைத்து ஜெபிக்கிறார். நாமெல்லாம் இருந்தால் ஜெபத்தில் 4 வசனத்தை முன் வைத்து ஜெபிப்போம். 4 ஆசீர்வாதமான வசனத்தை முன் வைத்து ஜெபிப்போம். ஆமாவா இல்லையா? போன வாரம் உங்களுக்கு நிறைய காணிக்க தந்தனை ஆண்டவரே அப்படின்னே சொல்லுவோம், கிடையாது. ஒரு 4 வசனத்தை முன் வைத்து இந்த வசனத்தின்படி இறங்குங்க, அற்புதம் செய்கிற தேவன் இந்த வார்த்தையின்படி இறங்குங்க, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீங்களே, இறங்குங்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, இந்த வார்த்தையின்படி இறங்குங்க, கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பாரே என்று சொல்லியிருக்கீங்களா, இறங்குங்க. இப்படி 4 வார்த்தையோ இல்லை 10 வசனத்தையோ ஆண்டவருக்கு முன்பதாக வைத்து ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த எசேக்கியா ராஜா 4 காரியத்தை முன்வைக்கிறார். அப்படி முன்வைக்கும்போது தேவனுடைய நினைவுகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால நான் சொல்லுகிறேன், ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும் என்று சொல்லி. அப்படி என்ன ஒரு 4 காரியத்தை முன்ன வச்சார் அப்படின்னா, 3வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொன்னது மாத்திரமல்ல, 4வது காரியம், அவன் மிகவும் அழுதானாம். ஹல்லேலூயா. அப்போ உண்மை உள்ளவனாய் இருந்திருக்கிறான், மன உத்தமமாய் நடந்தான், ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்தான், கண்ணீரோடு ஜெபித்தான். இந்த 4 காரியமும் தேவ சமூகத்தில் காணப்பட்டது. இன்னைக்கும் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் 4 வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபிக்கிறோம், அல்லது வேதத்தில் முப்பிதாக்களுக்கு நடந்த சில சம்பவங்களை சொல்லி அவங்களுக்கு இறங்கின தெய்வம் எனக்கும் இறங்கணும் என்று சொல்லி போராடுகிறோம். நல்லது. ஆனால் கற்றுக்கொள்ளுங்க, தேவன் எப்போ மனம் மாறுகிறார், எப்போ நமக்கு நம்மேல வர வேண்டிய தீமையை நன்மையாய் மாற்றுகிறார், எப்போ நம்மேல வர வேண்டிய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். இந்த ராஜா சாக வேண்டியவன் மரணத்திற்கு ஏதுவாய் போயாச்சு. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும்னா ஒரு மனுஷன் ஒரே நாளில் ஒழுங்குபடுத்திடலாம், 2 நாளில் ஒழுங்குபடுத்திடலாம். அதே போல தான் கிட்டத்தட்ட 2 நாள் 3 நாளில் ஒழுங்குபடுத்திட்டு மறிச்சிட வேண்டிதான். அந்த மாதிரி மரண தருவாயில் இருந்த இந்த எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பதாக ஒரு 3 காரியத்தை முன்னே வைக்கிறார். 4வது கண்ணீர். 3 காரியம் என்னன்னா, உண்மை, மனத்தாழ்மை, மன உத்தமம். உண்மையும் மன உத்தமும் உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று 3 காரியத்தை வைத்து 4வதாக கண்ணீர் வடிக்கிறான். அல்லேலூயா. இதை சொன்ன உடனே ஆண்டவருக்கு மனசு மாறுது, அவருடைய முடிவை மாற்றுகிறார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் ஜெபத்துக்கு மட்டும் இறங்குகிறவர் அல்ல. ஆமென். ஆமாம், என் ஜெபம், நான் ஜெபிக்கிறதுனால ஜெபத்தையே மட்டும் வைத்து என்னை ஆசீர்வதிப்பார், என்னை விடுவிப்பார் என்கிற நிலைக்கு யாரும் போக வேண்டாம். ஒன்றை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும், ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும். நிறைய பேர் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், நிறைய பாவிகள் ஜெபிக்கிறார்கள், துன்மார்க்கர் ஜெபிக்கிறார்கள். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்கு போய் திருட போயிருக்கிறான். அல்லேலூயா. திருட போகும்போது அந்த வீட்டில் கதவை தட்டியிருக்கான். தட்டின உடனே உள்ளேருந்து என்ன யாதுன்னு கேட்கும்போது, இப்படி வந்தோம்யா, கீழே விழுந்துட்டோம், கொஞ்சம் தண்ணி மட்டும் தந்துருங்க, அடிபட்டுருக்கு அப்படின்னாங்க. கதவை திறக்கும்போது கத்தியை காட்டி உள்ளே போயிட்டாங்க. இப்போ உள்ளே போய் எல்லாரையும் பயமுறுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சு வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு மூட்டை கட்டிட்டு போயிட்டு வாரோம். வீட்டை பார்த்துருக்குறோம், வீட்டில் நல்ல வசனம் பைபிள் எல்லாம் இருந்திருக்கு. அப்போது திருடன் போச்சில் கடைசியாக சொல்லிட்டு போன வார்த்தை, நானும் கிறிஸ்தவன் தான், எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணிக்கிடுங்க அப்படின்ட்டு போனேன் நான். அல்லேலூயா. நான் என்ன சொல்கிறேன்னா, திருடர்களும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறார்கள்,
வாழ்க்கையில் மோசமாக நடக்கிறவர்களும் ஜெபிக்கிறார்கள். எல்லாருடைய ஜெபமும் தேவன் கேட்பாரா? தன்னுடைய நினைவுகளிலிருந்து அவர் மனம் மாறுவாரா? இல்லை. ஆகவே ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், முழங்கால் படியிடுகிற தேவ பிள்ளைகள், உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கூட இது. ஆண்டவர் ஜெபத்தை மாத்திரம் பார்க்கிறவர் அல்ல, வாழ்க்கையும் பார்க்கிறவர், ஜீவியத்தை பார்க்கிறவர், கிரியைகளை பார்க்கிறவர். இவ்வளோ நல்லா வாழ்ந்த ராஜாவே அவனுடைய ஆயுசு குறைவாக தான் இருந்திருக்கு. ஆனால் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் உண்மையாக இருந்தேனே, மன உத்தவமாக இருந்தேனே, உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே என்று சொல்லி ஜெபிக்கும்போது, கண்ணீர் வடிக்கும்போது கர்த்தர் தம்முடைய நினைவுகளை மாற்றி அமைக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிற பிள்ளைகள் கவனிக்கணும். நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபம் தேவனிடத்தில் போய் சேருகிறது. நான் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் கர்த்தரின் ஜெபத்தை கேட்கிறார் என்று? உண்மையிலே இந்த உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும். நீ மிகவும் பிரியமானவன், ஆகையினால வேண்டிக் கொள்ளக்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். மிகவும் பிரியமானவர்கள் ஜெபிக்கும் போது ஜெபித்த உடனே கட்டளை வெளிப்படுகிறது. கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கு பிறகு பார்க்கலாம், ஆசீர்வதிக்கலாம், விடுவிக்கலாம், சுகப்படுத்தலாம் அப்படின்னு ஆண்டவருடைய இருதயத்தில் இருந்தாலும், நினைவுகளில் இருந்தாலும், ஒரு உத்தமமான ஒரு மனுஷன் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் உடனே செய்கிறார். ஹல்லேலூயா. உடனே செய்கிறார். ஆகவே நாம் ஜெபம் கேட்கப்படும்படி நம்ம உபவாசிக்கிறோம். கேட்கப்படும்படி நிறைய நேரம் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறோம். நல்லது, உபவாசமாக ஜெபிக்கிறது நல்லது. ஆனால் அதே நேரத்தில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள், என் ஜெபம் இப்போ பரலோகம் வரைக்கும் போகணும். லெட்டர் வாங்கியாச்சு, ஸ்டாம்பு ஒட்டியாச்சு, லெட்டர் எழுதியாச்சு, அட்ரஸ் எல்லாம் ஃப்ரம் அட்ரஸ் டு அட்ரஸ் எல்லாம் எழுதியாச்சு. இப்போ போய் சேரணும். லெட்டர் போய் நாம் நினச்ச இடத்திற்கு போய் சேரணும். அப்போ அது எப்போ போய் சேரும் அப்படின்னா, அந்த லெட்டரை சரியான இடத்துல கொண்டு போய் போஸ்ட் பண்ணணும். எழுதியாச்சு, ஸ்டாம்ப் ஒட்டியாச்சு, அட்ரஸ் போட்டாச்சு, எங்கேயாகிலும் தூக்கி போட்டாச்சுன்னா முடியாது. ஆகவே நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் ரைட்டு தான். இந்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், துதிகள், வேண்டுதல்கள், கண்ணீர்கள், புலம்பல்கள், அழுகைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் ஒரு தூபம் போல எழும்பணும் அப்படின்னா அதற்கு ரொம்ப 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 தேவை. ஹல்லேலூயா. நாம் நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவர் அதை பார்க்கிறார். ஆண்டவர் அந்த நல்ல வாழ்க்கையை பார்க்கிறார். நோவாவினுடைய நாட்களுக்கு நாம் திரும்புவோம், எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 8:1 வாசிப்போம். வாசிங்க. என்னாச்சு? தேவன் நோவாவையும் அவனுடனே பேழிலிருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமி மேல் காற்றை வீச பண்ணினார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. அல்லேலூயா. நோவாவினுடைய நாட்களில் நோவாவினுடைய குடும்பத்தை தவிர யார் இந்த பூமியில தப்பல. பயங்கர மழை, அடிச்சு பெய்யுது மழை. உயரமா இருந்த எல்லா பர்வதங்கள், எவரெஸ்ட் சிகரம் கூட அப்படியே முங்கிடுச்சு. யாரும் தப்ப முடியாது. பறவைகள் கூட பறந்து பறந்து இளைப்பாற இடம் இல்லாமல் தண்ணியில் விழுந்து எல்லாமே மாண்டு போயிற்று. பேழைக்குள்ளாய் இருந்த ஜீவராசி மட்டும் காப்பாற்றப்பட்டது. பேழைக்குள்ளாய் இருந்த நோவா, அவனுடைய குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. இப்போ கரை ஒதுங்கவே முடியாது. ஆண்டவர் யாரை நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, நோவாவை நினைவு கூர்ந்தார். நம்முடைய தேவன் நினைவு கூறுகிற தெய்வம். நாம செய்ததையும் பேசினதையும் எல்லாவற்றையும் உடனே கொஞ்ச நாளில் மறந்துடுவோம். கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் இருதயத்தில் வைத்திருக்கிறார். அப்படியே ஆண்டவர் நோவாவை நினைக்கிறார். காப்பாற்றப்பட வேண்டிய மனுஷன்,
ரட்சிக்கப்பட வேண்டிய மனுஷன், மீட்கப்பட வேண்டிய மனுஷன். எல்லாரும் அழியலாம், ஆனால் நோவா அழிஞ்சிடக்கூடாது. நோவாவை நினைவு கூர்ந்தார். எத்தனையோ மனுஷன் நோவாவுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருந்திருப்பான், எத்த வீட்டுக்காரன் இருந்திருப்பான், மேல் வீட்டுக்காரன் இருந்திருப்பான். யாரையும் ஆண்டவர் நினைக்கல. ஜல பிரளயம் வரும்போது நோவாவை மட்டும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். காரணம் ஏன், எதற்காக அப்படின்னா, நோவாவினுடைய வாழ்க்கை, நோவாவினுடைய ஆவிக்குரிய ஜீவியம், நோவாவினுடைய பக்தி விருத்தியான அந்த வாழ்க்கை ஆண்டவர் மறக்கவே இல்லை. 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 6, அதுல 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா, ஹல்லேலூயா. கவனிக்கணும், நோவாவை ஏன் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார்? மற்றவர்களை ஏன் ஆண்டவர் நினைவு கூறவில்லை? நோவாவை நினைவு கூர்ந்ததற்கு ஒரே ஒரு காரணம்தான், அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நீதிமானாகவும் உத்தமனாகவும் வாழுகிறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ முக்கியம் தேவனோடு இருக்கணும், தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு வாழணும், தேவனுக்காய் வாழணும். அந்த வாழ்க்கை தேவனால கவரப்பட்ட வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க, உத்தமர்கள் இருக்கிறாங்க. ஆனா அத்தனை பேரும் கிறிஸ்துவோடு இல்லை, கிறிஸ்துவோடு நடக்கல, கிறிஸ்துக்கு பிரியமாய் வாழல. அவருடைய வார்த்தையின்படி நிறைய பூமியில நல்லவர்கள் இருக்கலாம். ஆனா நல்லவனாய் இருந்தா மாத்திரம் போதாது, உத்தமனாய் இருந்தா மாத்திரம் போதாது, அவன் தேவனோடு இருக்கணும். அந்த வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நோவா வாழ்ந்தான். கர்த்தர் அதை தான் அவன் பேழையில் இருக்கும்போது, ஆபத்தில் இருக்கும்போது நோவாவினுடைய வாழ்க்கையை நினைவு கூர்ந்தார். ஐயோ, அவன் நீதிமான் அல்லவா, அவன் உத்தமன் அல்லவா, அவன் என்னோடு சஞ்சரிக்கிறவன் அல்லவா. ஹல்லேலூயா. நிறைய பேர் தேவனோடு பேசுவாங்க, தேவனை நோக்கி ஜெபிப்பாங்க. எப்படி அப்படின்னா, வாரத்தில் ஒரு வாட்டி, மாசத்துல ஒருக்கா, இல்லை கஷ்டம் வரும்போது, இல்லைன்னா பண்டிகை வரும்போது, இப்படி தான் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமா, நமக்கே கொஞ்ச நாள் ஒரு மனுஷன் பழகிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் நம்மள்கிட்ட பேசவும் இல்லை, பழகவும் இல்லை, நாம் அவனையும் பார்க்கல, அவன் நம்மளையும் பார்க்கல அப்படின்னா கொஞ்ச நாள்ல முகம் மறந்துடும். இல்லையா? ஆமாம். ஆனால் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு ஒரு ஐக்கியத்தில் இருந்தான். ஸோ தேவனுடைய பிள்ளைகள், தேவன் உங்களை நினைவு கூற வேண்டுமே ஆனால், உங்கள் ஜெபங்களை நினைவு கூற வேண்டுமே ஆனால், உங்கள் விண்ணப்பங்களை நினைவு கூற வேண்டுமே ஆனால், ஆண்டவர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஏன் நினைவு கூர்ந்தார் அப்படின்னா, அவன் நீதிமான், அவன் உத்தமன், அவன் தேவனோடு சஞ்சரித்தவன். ஸோ நல்லவனாகவும் இருக்கணும், தேவனோடும் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆபத்து நாட்களில் அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும். எல்லாரையும் ஆண்டவர் நினைவு கூற மாட்டார். உத்தமனாய் வாழணும், உண்மையாய் வாழணும். ஸோ ஜெபிக்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வந்துருங்க. ரொம்ப உத்தமமாயிருங்க, உண்மையாயிருங்க, தேவனுக்கு பிரியமாயிருங்க. அப்படிப்பட்டவளுடைய ஜெபம் பரலோகத்தின் ஆண்டவர் கேட்கிறார், செவி கொடுக்கிறார். அவர்கள் எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்வார்கள். எதற்காக ஜெபிக்கிறார்களோ அந்த காரியம் தேவனால் கட்டளையிடப்படும். வேதத்தில் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமொழி 28:9. நீதிமொழி 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. ஹல்லேலூயா. சரி, இந்த இடத்துல ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருடைய வேதத்துக்கு செவியே கொடுக்கல. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பா இருக்கணும்,
நீதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். இதை தான் வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பெரும்பாலும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். இதுதான் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸோ இவைகளுக்கெல்லாம் ஒரு மனுஷன் விலகி அதுக்கெல்லாம் செவி கொடுக்காமல் வாழுவானால், அப்படிப்பட்ட மனுஷன் ஜெபிப்பானானால், ஆண்டவர் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது எனக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது கர்த்தர் நினைவு கூற வேண்டுமே ஆனார், ஒரு மனுஷன் ஜெபிக்கும் போது கர்த்தர் செவி கொடுக்க வேண்டுமே ஆனார், அந்த மனுஷன் எப்பேற்பட்ட நடக்க உடையவனாக இருக்க வேண்டும். ஸோ ஜெபிக்கிறவர்கள் உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க, உங்கள் ஜீவியத்தை காத்துக்கொள்ளுங்க. ஏனாதானோ என்று சொல்லி வாழ்ந்துட்டு, வாயில் வந்த மாதிரி குறை சொல்லிட்டு, வாயில் வந்த மாதிரி பேசிட்டு, இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, தினமும் 3 வேளையும் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எடுபடாது, அது ஏற்புடையதாக இருக்காது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறீங்க, உபவாசித்து ஜெபிக்கிறீங்க, காத்திருந்து ஜெபிக்கிறீங்க, வெகு நேரம் ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. ஸோ ஜெபிக்கிறவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இல்லைன்னா நம்ம ஜெபிக்கிற ஜெபமே வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு வேணா ஒரு திருப்தி இருக்கும், ஏ அப்பா 5 மணி நேரம் ஜெபித்திருக்கிறோம், 10 மணி நேரம் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கலாம், ஆனால் ஜெபத்தில் கேட்ட ஒன்றும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. ஆகவே வேதத்தை கேட்கணும். ஒரு மனுஷன் வேதத்தை தினந்தோறும் வாசிங்க, கற்றுக்கொள்ளும்படி வாசிங்க. பேருக்காக கடமைக்காக வாசிக்கணுமே அப்படிங்கிறதற்காக வாசிக்காதுங்க. கடமைக்காக ஒருவரும் வாசிக்கக்கூடாது. வேதத்தை கற்றுக்கொள்ளும்படியாய், புரிந்து கொள்ளும்படியாய், அதை கை கொள்ளும்படியாய் வாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் கடமைக்காக, போட்டிக்காக, இத்தனை முறை வாசிக்க வேண்டும் என்கிறதற்காக மட்டும் வாசிக்கிறார்கள். அப்படி இல்லாமல் வேதத்தை நான் கற்றுக்கொண்டு அதை கை கொள்ளுவேன், அதற்காக வாசிக்கிறேன், அந்த நோக்கத்தில் நீங்கள் வாசிங்க. அப்படி வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அல்லேலூயா. ஆமாம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். எவ்வளோ முடியுமோ வசனங்களை வாசித்து அதற்கு ஒவ்வொரு நாள் அர்ப்பணிங்க. நல்ல ஜெப வீரர்கள் தேவை. ஒரு எலியா ஜெபிக்கும்போது வானம் அடைக்கப்பட்டது, மழை வரல. அதே எலியா மறுபடியும் ஜெபிக்கிறான், வானம் திறக்கப்பட்டது, மதகுகளெல்லாம் திறக்கப்பட்டது, பெருமழை வந்தது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபமும் தேவனுடைய நினைவுகளும். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் முகத்தை பார்க்க மாட்டார், நினச்சி பார்ப்பார். எப்படியெல்லாம் அங்கே தாறுமாறாக பேசிட்டு என்னெல்லாமோ செஞ்சிட்டு ஒன்றுமே நமக்கு தெரியாத மாதிரி நம்ம முழங்கால் போட்டு நமக்கு முன்பதாக நிற்கிறான், என்னத்தை சொல்ல அப்படின்னு நாம் முழங்கால் போடும்போது ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. அல்லேலூயா. ஸோ நம்ம வாழ்க்கையை ரொம்ப உண்மையாய், ரொம்ப அழகாய் நம்ம காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரணும், கர்த்தர் நம்முடைய உபவாசத்திற்கு பதில் தரணும். நம்மளை போல பிற மதங்களில் எந்த மக்களும் அவ்வளோ நேரம் தன்னுடைய தெய்வத்துக்கு முன்பதாக விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு கூட்டம் கிடையாது. நாம் தான் அதிகமாக விண்ணப்பம் பண்ணுகிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆனாலும் காரியங்கள் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கொஞ்சம்தான். நிறைய ஜெபத்திற்கு பதில் வரல. ஆண்டவர் உங்களுக்கு பதிலை கொடுக்க ஆசையாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்தை கேளாதபடி தன் செவியை அடைக்கிறபடியினால் அவருக்கு இறங்கி உங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதிலை செய்ய, பதிலை கொடுக்க அவரால் முடியலை. எல்லாருக்கும் ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு சட்டம் இருக்கு. சட்டத்தை தாண்டி ஆண்டவர் நமக்கு எதையும் செய்ய போகிறதில்லை. அல்லேலூயா. ஆமாம், சபைக்குன்னு ஒரு சட்டம், அவருக்குன்னு ஒரு சட்டம் வச்சிருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சட்டம், கணவனுக்கு ஒரு சட்டம், மனைவிக்கு ஒரு சட்டம், விசுவாசிகளுக்கு ஒரு சட்டம், ஊழியக்காரனுக்கு ஒரு சட்டம், ஆண்களுக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம், சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சட்டம், எல்லாருக்கும் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்.
இந்த சட்டத்தை மீறி அவர் யாரையும் ஆசீர்வதிக்க போகிறதில்லை. இதை தேவனுடைய பிள்ளைகள் நல்ல மனசில் வைக்கணும். ஆண்டவர் ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார், அதை மீறி நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார். ஆமென். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ கவனிக்க வேண்டும், விசுவாசிக்காத யாருக்கும் அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்ய போகிறதில்லை. ஸோ விசுவாசிக்க வேண்டும் என்கிறது தேவனுடைய சட்டம். அதை யாருக்காக சொல்லப்பட்டதோ அவர்கள் அதை விசுவாசித்தால் அவர் இறங்கி அற்புதத்தை செய்வார். இல்லாவிட்டால் விசுவாசியாத யாருக்கும் அவர் தம்முடைய சட்டத்தை உடைத்து அவர்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதான். அப்போ ஆராதிக்கிற பிள்ளைகள், ஆராதனைக்கு போகிற பிள்ளைகள் தேவனை தரிசிக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் ஆராதனைக்கு போன உடனே தம்மை வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல, கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு மறுபுத்தரவு கொடுக்கிற தேவன் அல்ல. ஆராதனைக்கு போகிறவர்கள் பரிசுத்த அலங்காரத்தை பரிசுத்த அலங்காரம் தன்னை படுத்தி ஆண்டவரை ஆராதிக்க போகணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்த அவர் விரும்பல. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது. ஒரு நாட்களில் நீங்கள் பாவியாயிருந்தீர்கள், அன்றைக்கு அவர் தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஒரு சுத்திகரிப்பை கொடுத்தார். ஜலத்தினால ஒரு சுத்திகரிப்பு, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் ஒரு சுத்திகரிப்பு, வசனத்தை கொண்டு, உபதேசத்தை கொண்டு, சத்தியத்தை கொண்டு ஒரு சுத்திகரிப்பு. ஒரு சபையில் நாட்டப்பட்டு, தோட்டத்தில் நாட்டப்பட்ட மரம் எப்படி சுத்திகரிக்கப்படுகிறது? நல்ல சைட்லெல்லாம் கொத்தி, நல்ல பாத்தியெல்லாம் பிடிச்சி, நல்ல நீர் பாய்ச்சி அது பராமரிக்கப்படுகிறது. அப்படியே கர்த்தர் நம்முடைய சுத்திகரிப்புக்காக தான் சபையை தந்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சபையில் கடினமாய் பேசும்போது சபை பிடிக்கல, சபை ஊழியக்காரனை பிடிக்கல, உபதேசம் பிடிக்கல, கடினமாக இருக்கு. எதற்காக சபைக்கு போகணுங்கிற சரியான விழிப்புணர்வே இல்லை. பின்ன அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து சபையில் கொண்டு இன்னும் பரிசுத்தப்படும்படியாய் ஆண்டவர் இந்த சபையில் ஆண்டவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வசனத்தை அனுப்பி, வார்த்தை அனுப்பி, வசனத்தை அனுப்பி, வார்த்தை அனுப்பி ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்தத்தில் அடுத்த கட்டமாய் நம்மளை வளர்த்து கொண்டே வருகிறார். எதற்காக அப்படி என்றால், ஒரு நாள் நாம் அவரை சந்திக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் அவர் நம்மளை சந்திக்க வருவார். அந்த நாளுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்டவனாய் இருக்கணும், சுத்திகரிக்கப்பட்டவளாய் இருக்கணும். பரிசுத்தம் இல்லாமல் யாரும் தேவனுடைய வருகையில் போக முடியாது. ஆகையினால கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். சபையில் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி சுத்திகரிக்கப்பட்டு வசனத்தை அனுப்பி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஆவியை கொடுத்து இப்படியெல்லாம் பாவியா இருக்கும்போது கொஞ்ச நாள் பண்ணினார், கொஞ்ச நாள் நடத்தினார். பாவியா இருந்தபோதும் அவர் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்தார், ஆசீர்வதித்தார். ஆனால் இந்த பாவி கடைசி வரைக்கும் மன்னிப்பை உதாசீனப்படுத்தி, கிருபையை உதாசீனப்படுத்தி, தேவனுடைய இரக்கத்தை உதாசீனப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை அதே போல வைப்பானால் தேவன் நினைவு கூற மாட்டார். அல்லேலூயா. ஆகையினால நம்மை ஆண்டவர் கிருபையாய் ரட்சித்தார், கிருபையாய் அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மை சுத்திகரித்தார், கிருபையினால அவருடைய அபிஷேகத்தை தந்தார், கிருபையினால நல்ல சபையை தந்தார், நல்ல போதகனை தந்தார், நல்ல வேத வசனத்தை நமக்கு நம்ம பாஷையில ஆண்டவர் தந்தார். இனியும் நாம திமிரா இருக்கக்கூடாது. இனியும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாய், கை கொள்ளாதவர்களாய், புறக்கணிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆகையினாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. ஆமென். அருவருப்பானது. வேதத்தை கேட்கணும், உபதேசத்தை கேட்கணும், சத்தியத்தை கேட்கணும். கேட்ட மாத்திரத்திலே நம்மளை பணியணும், அந்த வார்த்தைக்கு தலை வணங்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தணும், ரிசீவ் பண்ணணும். அப்படியே ஒரு பிரதமர் 1000 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னார். ஒரே வார்த்தை தான், முடிஞ்சு போச்சு. ஒரு மனுஷனுடைய வார்த்தையை ஜனங்கள் எவ்வளோ கை கொள்ளுகிறார்கள். தேவன் எவ்வளோ பெரியவர். அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தருகிறார்.
ஸோ எல்லா வார்த்தையும் நாம் கை கொண்டு கீழ்ப்படிந்து நடக்கணும். என்ன ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ஏசாயா 1:13. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:13 வாசிப்போம். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கணும். நாம் ஒரு காணிக்கை கொடுத்து திருப்தி ஆகிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். ஜெபம் பண்ணி திருப்தி ஆகுகிறோம். நான் இன்னைக்கு நல்லா ஜெபம் பண்ணியிருக்கிறேன். வேதத்தை வாசித்து நல்ல ஒரு திருப்தி, ஆராதனைக்கு போய் நல்ல ஒரு திருப்தி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு வேண்டாம், அது அருவருப்பாக இருக்கு. அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பு, அக்கிரமத்தோட ஆமேன் செய்கிற ஓய்வு நாள் ஆராதனை சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன், நான் அதை வெறுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு மனுஷன் அக்கிரமத்தோட கர்த்தரை ஆராதிக்க கூடாது. அக்கிரமத்தோட கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தக்கூடாது. அக்கிரமக்காரனாக வாழ்ந்து ஜெபிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தர் அதை சொல்லுகிறார், நான் அதை சகிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால காணிக்கை கொடுக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், ஆராதனையில் பங்கெடுக்கிறவர்கள், உபவாசிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் கவனிக்க வேண்டும். நான் எதையும் அக்கிரம செய்கையோடு அக்கிரமமாய் வாழ்ந்து நான் அதை செலுத்தினால் இதில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று தெய்வ பிள்ளைகள் புரியணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்ட, காணிக்கே வேண்டாம், நீ கொண்டு வராத, உன் விசேஷத்தை கூடுக எனக்கு வேண்டாம், அருவருப்பா இருக்கிறது. காரணம் 15ஆம் வசனத்துல அந்த கடைசி வரி சொல்லுகிறது, உங்கள் கைகள் இரத்தத்தினால நிறைந்திருக்கிறது. 15வது வசனம் முழுசும் வாசித்தால், நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்க கைகள் இரத்தத்தினால நிறைந்திருக்கிறது. அப்ப நம்முடைய கைகள் இரத்தத்தினால என்றால் அநியாயத்தினால, அக்கிரமத்தினால, பாவத்தினால, அநீதியினால நிறைந்திருக்கிற அந்த கைகள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை நோக்கி நாம மிகுதியாய் ஜெபித்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கேளேன் என்று. அப்ப நாம ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன நினைப்பார்? இந்த கையை வச்சுட்டு என்னெல்லாம் செஞ்சான், இப்ப இந்த கையெல்லாம் ஜெபத்துல உயருது. நாம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை தான் நினைப்பார். அநியாயத்தை நினைப்பார், அக்கிரமத்தை நினைப்பார், பொல்லாத வாழ்க்கையை நினைப்பார். போதித்தும் கேட்கல, சொல்லியும் கேட்கல, உபதேசித்தும் கேட்கல, சபையில கொண்டு வந்து உட்கார வைத்து புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தும் கேட்கல. ஆண்டவர் இதை தான் பார்ப்பார். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு முடியுமோ நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களாய் மாறியாச்சு, நல்லா ஆவில நிரம்பி ஆராதிக்கிறவர்களாய் மாறியாச்சு. வாழ்க்கை இன்னும் மாறுவதாக, ஜெபிக்கிறதற்காக இன்னும் மாற்றுங்க. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ இன்னும் மாற்றுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு நாம ஆயத்தமாக உங்க வாழ்க்கை இன்னும் மாறட்டும். அப்படியே நோவாவை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார், ஆபிரகாமை நினைவு கூர்ந்து லோத்தை ஆண்டவர் அழிவுக்கு தப்புவித்தார். நான் ஜெபிக்கும் போது, நான் உபவாசிக்கும் போது கர்த்தரனை நினைக்கணும். நீதிமான் அல்லவா கூப்பிடுகிறான், உத்தமன் அல்லவா கூப்பிடுகிறான். இவனுக்கு என்னால செவி கொடுக்காமல் இருக்க முடியாதே, இவன் நீதியான வாழ்க்கை என்னை கவர்ந்து கொண்டது என்று சொல்லி நினைத்து நீதிமானுக்கு இறங்குவார். உங்க வாழ்க்கை நீதிமானா இருப்பதாக நீங்க உத்தமமாய் வாழ்ந்து ஜெபித்து பாருங்க. எல்லா ஜெபங்களுக்கும் தேவன் பதிலை தருவார். முழங்கள் படியிட்டு ஜெபித்து நாம் இந்த 5வது நாள் உபவாச ஜெபத்தை நாம் நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், இன்னும் என் வாழ்க்கை மாறட்டும், என் ஜீவியம் மாறட்டும், என் கிரியைகள் மாறட்டும், என் சுபாவங்கள் மாறட்டும், மாற்றங்கள் வருவதாக தகப்பனே, மாற்றங்கள் வருவதாக தெய்வமே, மாற்றங்களை தரு
சொல்லுவீராக, இரட்சகரே ஒரு மாற்றமை தாருங்க, ஒரு மாற்றத்தை கட்டளை இடுங்க, ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளை இடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. பேச்சுகள் மாறட்டும், கிரியைகள் மாறட்டும், செயல்கள் மாறட்டும், வாழ்க்கைகள் மாறட்டும். வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் மாற்றம் 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 மாற்றம். இயேசுவின் நாமத்தில் மாற்றங்கள் வருவதாக. என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க. 5 நாள் உபவாசித்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே மனம் இறங்கி எங்க ஜெபங்களுக்கு இறங்குங்க. எங்க அக்கிரமம் பாவங்கள் தயவாய் ஒரு விசை மன்னிக்கப்படட்டும். இன்னும் நீதியாய் வாழக்கூடிய கிருபைகளை தாருங்க. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.